செங்கல்பட்டு மாவட்டம் பென்சிங் சாம்பியன் அசோசியேஷன் ஏற்பாட்டில் நடந்த தமிழ்நாடு பென்சிங் ஸ்டேட் சாம்பியன்ஸ் 2024-25க்கான வாள்வீச்சு போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள பாத்திமா அன்னை சோஷியல் வெல்ஃபேர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக CTFCA தலைவர் லயன் டெல்லி பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் CEO பெர்னாண்டோ, வேட்டிவ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் CEO ரங்கராஜன் நரசிம்மன், சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபவுண்டர் மற்றும் சேர்மன் டாக்டர் விவேகானந்தன் மற்றும் CTFCA செயலாளர் சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த வாள்வீச்சு போட்டியில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் நடுவர்கள் உட்பட ஏராளமானோர் பென்சிங் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். முதற்கண் தமிழ்நாடு பத்திரிகையாளருக்கும் தொலைக்காட்சியாளருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது 14 வயதுக்கு உட்பட்டவங்க ஸ்டேட் சாம்பியன்ஷிப். இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபெடரேஷன் செக்ரட்டரி ராஜீவ் மேத்தா அப்ரூவல் கொடுத்து இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் இதுவரைக்கும் 20 மாவட்டங்களுக்கு மேலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 20 மாவட்டங்களில் முக்கியமாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப நல்லா விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த விளையாட்டு உங்களுக்கு தெரியும், வாள்வீச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த பவானி தேவி ஏஷியா கோல்டு மெடலிஸ்ட். அது மட்டும் இல்லை, ஒலிம்பிக்கில் ஒரு கோல்டு வின் பண்ணால் அந்த கோல்டு மெடல் இன்னும் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு இன்னும் முடிவு கொடுக்கல. அது பிரச்சனைக்குனால அப்படியே இருக்குது. இப்போ போன மாதம் ஜனவரி 27 பிப்ரவரி 14 வரைக்கும் உத்தரகாண்ட் மாவட்டம் டேராடூனில் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்தது. இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடு பென்சிங் அசோசியேஷன் 3 கோல்டு 3 சில்வர் எடுத்திருக்கார்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த 3 கோல்டு வின் பண்ணவங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. வெள்ளி மெடல் எடுத்தவங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் நல்ல சப்போர்ட்டில் இருக்குது, ஃபெடரேஷன் நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. இந்த கேம் வளரணுன்ட்டு என் சார்பாக உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து இது ஆண்கள் பெண்கள் எல்லாம் இந்த விளையாட்டில் எந்த அளவுக்கு ஆர்வமாக கலந்துருக்காங்க? இதுக்கான பயிற்சி மையங்கள் எந்த அளவுக்கு? பயிற்சி மையம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது. இப்போ இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நடக்குது, சென்னை டிஸ்ட்ரிக்ட் நடத்தல, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நடத்துறது. அவங்க நல்ல விதமாக நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நல்ல விதமாக நடத்திட்டு இருக்காங்க. ட்ரைனிங்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நேஷனல் கேம்ஸ் போனதுக்கு தமிழ்நாடு ஒலிம்பிக் கமிஷன் சப்போர்ட் பண்ணிச்சு. மற்ற கேம்ஸ் வர்ற மாதிரி இதுக்கு வர்றாங்க. ஆனால் இதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும். உங்களுக்கு தெரியும், எல்லாரும் வாள்வீச்சு யூஸ் பண்ணணும். வாள்வீச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரெஸ் போடணும். இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் செலவாகும். ஓரளவுக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அடாப்ட் கமிட்டி தான் இருக்குது. இன்னும் 1 மாதத்துல ரெகுலர் அசோசியேஷன் வரும். ரெகுலர் அசோசியேஷனில் இந்த பிரசிடெண்ட்டாக வர்றவர் 20 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டா இந்த பென்சிங் கேம் இன்னும் நன்றாக வளரும். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி வேலை வாய்ப்பு கொடுக்காங்க. 3% வேலை வாய்ப்பு கொடுக்காங்க. இப்போ 84 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. 120 போஸ்ட் அப்ரூவ் ஆயிருக்கு. இந்த 120 போஸ்ட்ல எல்லா கேமும் கலந்துருக்கனால இது வரைக்கும் 84 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இன்னும் 23 போஸ்ட் வேக்கண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த நேஷனல் கேம்ஸ்ல மெடல் அடிச்சவங்களை கன்சிடர் பண்ணி அதுலயும் சான்ஸ் கொடுப்பாங்க. நன்றி. பெர்னாண்டோ, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன். வணக்கம். நான் அட்வா கமிட்டி மெம்பர். இங்கே நடைபெறக்கூடிய காம்படிஷன், டைரக்டர் காம்படிஷன், இந்த 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்குள்ள மாநில விளையாட்டுப் போட்டி இங்கே சிறப்பாக செய்து தந்திருக்கிறார்கள். இதற்காக எங்களுடைய அட்வா கமிட்டி சார்பில் எங்களுடைய செங்கல்பட்டு மாவட்ட சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வாள் விளையாட்டுங்கிறது மற்றவங்க பயப்படுற மாதிரி ஒரு வாள் விளையாட்டு தெரியாது. ஏன்னா வாள்னு சொல்லும்போது எல்லாருமே பயப்படுவாங்க. உங்களுக்கே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா வாள் முனை மொழிங்கிய வாள், அதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உபகரணங்கள் அடைஞ்சிருக்காங்க. இது 3 வகையான வாள் பிரிவுகளை சேர்ந்தது. இந்த 3 வகையான வாள் பிரிவுன்னு சொல்ல சேபர், எப்பி அண்ட் ஃபாயில்னு சொல்லக்கூடிய 3 பிரிவுகளை சேர்ந்தது. இது மற்ற விளையாட்டுக்கும் இந்த விளையாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால் இதெல்லாம் விளையாண்டோம்னா 1 கோல்டு, 1 சில்வர், 1 பிரான்ஸ் தான் கிடைக்கும். இங்கே அப்படி இல்லாமல் ஒவ்வொரு விளையாட்டிற்குமே
24 மெடல் ஃபார் பாய்ஸ், 24 மெடல் ஃபார் கேர்ள்ஸ், ரெண்டும் சொல்லக்கூடிய 48 மெடல்களை பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றது. எப்பவுமே ஒலிம்பிக் அசோசியேஷன் ஒலிம்பிக்கோ காமன்வெல்த் கேம்ஸுக்கோ மேல்நிலைக்கு விளையாட போகும் பொழுது அதிகப்படியான எந்த இடத்துல பதக்கங்கள் கிடைக்கிறதோ பார்த்தீங்கன்னா மல்யுத்தம், உங்களுக்கு பளுதூக்குதல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விளையாட்டுகளில் தான் வந்து நம்ம தமிழக வீரர்கள் மேலே வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வால் விளையாட்டில் மட்டும் அதிகப்படியான பதக்கங்கள் இருக்கிறதுனால இங்கே நமது தமிழ்நாட்டிலிருந்து சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த மாநில போட்டிகளில் தேசிய அளவில் அனுப்புகிறோம். ஒவ்வொரு தேசிய அளவு போட்டியிலுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குறைந்தது ஒரு 10 பதக்கங்களை நமது மாணவர் பெறுகிறார்கள். பெறுவதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் கொடுத்துருக்கக்கூடிய 4 வால் விளையாட்டு வீரர்கள் வந்து தங்கள் பதவியை பெற்றிருக்கிறார்கள். அது மாதிரி மிலிட்டரியில் இருக்காங்க, போலீஸில் இருக்காங்க. எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்குவதற்கு வந்து ஒரு பாதுகாப்பான சிறந்த விளையாட்டாகும். இது வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய சப்போர்ட் வேணும் எங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பான விளையாட்டுன்னு சொல்லணும். இதுக்கு வந்து கொஞ்சம் செலவு அதிகமாகும். அந்த பாதுகாப்பான உபகரணங்கள் வேணுங்கிறதுனால கொஞ்சம் செலவு அதிகமாகும். பட் ஒரு சிறந்த விளையாட்டு, மற்றவங்களோட அதிகப்படியான பதக்கங்களை பெற்று மாணவர்கள் மேன்மையுடைய ஒரு சிறந்த விளையாட்டாக நாங்கள் கருதுகிறோம். இந்த வால் விளையாட்டோட சிறப்பு என்னன்னா, இதனுடைய அதிவேகமான அந்த வாழ்வீச்சு, அந்த வாழ்வீச்சுக்கு தடுக்கக்கூடிய அந்த தன்மை, அதற்கு வந்து பாதுகாத்து பின்னோக்கியோ அல்லது முன்னோக்கியோ சென்று அதை தாக்கி எடுக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு அமைப்பு, மூளை அமைப்பு வேணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டென்னிஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பால் வருதோ அதை டேக்கிள் பண்ணுறாங்களோ அதே அளவிற்கு இந்த விளையாட்டிலையுமே பால் வந்து வேகமாக வரும்பொழுது அதை தற்காத்துக் கொள்வதற்காக பின்னோக்கி செல்ல வேண்டும், அவர் தடுத்து விளையாட வேண்டும், அவர் முன்னோக்கி சென்று அவர் தாக்க வேண்டும். இது மாதிரி பல்வேறு நிலைவுகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு வினாடிக்குள்ளே அவர்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் மாணவர்களுடைய மூளைத்திறன், அவங்களுடைய திறன் வந்து மற்ற விளையாட்டை விட அதிகப்படியாக இருப்பதில் அதிகப்படியாக இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு நேஷனல் லெவல்லையோ பல்வேறு பரிணாமங்களை அடைய முடியாது. அதனால் இது வந்து சிறு வயதில் கொஞ்சம் ப்ராக்டிஸை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, முதல்ல ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட் சொல்லுவோம். ஸ்டெப் மூவ்மெண்ட்னா முதல்ல வந்து முன்னாடி பின்னாடி போகக்கூடிய வாய்ப்புகள், அவங்க எப்படி வந்து டிஃபென்ஸ் பண்ண முடியும், அட்டாக் பண்ணும்போது ஃபார்வர்ட் போகிறது, டிஃபென்ஸ் வரும்போது ரிட்ரீட் ஆகிறது, இந்த மாதிரி பல்வேறு முறையில் கற்று தந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு அட்டாக் பண்ணுறது, அது பேரிங்னு சொல்லக்கூடிய அதை தடுத்து எப்படி ஆடுறது, அதுக்கு ரொம்ப பல்வேறு ஒரு காம்பினேஷன் ஆஃப் அந்த டிஃப்ரெண்ட் திங்ஸ் இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த விளையாட்டு மற்ற விளையாட்டுகளை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு சிறந்த ஒரு புத்தியை உபயோகக்கூடிய விளையாட்டாக அமைகிறது. போதைப் பொருள், அதாவது இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட போதைப் பொருள் அடிக்ஷன்றது வந்து நிறையாவே இருக்கு. இந்த மாதிரியான விளையாட்டுகள்ல அவங்கள பெற்றோர்களோ இல்லை வந்து வேற அவங்களே வந்து கண்ணில் வந்து கண்ணாமலோ செலுத்தி அவங்க அதை தூக்கி போனோம்னா அது எப்படி டெய்லி காட்டும். இப்போ சொன்ன மாதிரி இந்த விளையாட்டுகள் வந்து நம்ம விளையாட்டுகள் இல்லாமல் எந்த விளையாட்டாக இருந்தாலும் மாணவர்கள் வந்து தங்களுடைய பொழுதை வந்து ஒரு ஓய்வமாக கிடைக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயும் சரி, அவங்களுடைய ஆசிரியர்கள் அப்புறம் கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. இப்போ என்னாச்சும் ஒரு 2-3 வருடங்களாக நமது விளையாட்டுத்துறை வந்து சிறப்படைந்து வருகிறது. என்னென்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கிறது. ஒரு விளையாட்டு வீரர் வெற்றி பெற்று வந்தாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பரிசு தொகையோ, வெற்றி வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவியோ மக்களோட வந்து விளையாட்டு வீரர்களை அதிகப்படியான ஈர்த்து இப்போ எல்லா விளையாட்டிலையுமே வந்து மாணவர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவுடன் இது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அதிகமாக வரமாட்டாங்க. நாங்களே கூட்டி போகணும், நாங்களே கூட்டி வரணும் மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வரக்கூடிய அந்த பென்சிங் வீரர்களை அவங்களுடைய பெற்றோர்களே அழைத்து வந்து இந்த விளையாட்டிலே கலந்து கொண்டு அவர்களுக்கும் தங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் பல்வேறு பெற்றோர்களே வந்து மற்ற பிரிவினருக்கும் இந்த விளையாட்டை பற்றி சிறப்பாக சொல்லி இது வளர்க்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பாக எல்லாத்துக்கும் அமைகிறது. நான் டாக்டர் வி குமார், திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் ஃபென்சிங் அசோசியேஷன் செக்ரட்டரி, அட்வா கமிட்டி மெம்பர். இப்போ இந்த கேமை பொறுத்தவரை காம்படிஷன் டைரக்டர்.